பிரைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறாராம். ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு ஒரு சிறிய ஆலோசனையை சொல்ல விரும்புகிறார். என்னவென்று என்னவென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், நமக்கு கிடைக்கின்ற சிறிய சிறிய வாய்ப்புகளை கூட நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாம். நாம் ஒருவேளை நாம் ஒரு பெரிய காரியத்தை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த காரியம் நமக்கு கைகூடி வரும், இது நமக்கு நடக்கும், இந்த வேலை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு உயர்வான ஒரு காரியத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனால் நமக்கு திறப்பது ஒரு சிறிய வேலை, ஒரு சிறிய காரியங்கள் நமக்கு என்ன செய்கிறது? திறக்கிறது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது? அதை நாம் புறக்கணிக்காமல் அந்த சிறிய வாசலை, திறக்கப்பட்ட முதலாவது வாசலை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாம். பின்பு கர்த்தர் நாம் நினைக்கிற அந்த நினைவுகளை, நாம் என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறோமோ அதை நமக்கு என்ன செய்வார் அவர்? அதோட கூட அதை நமக்கு அது ஆசீர்வாதமான வாசலாக திறந்து தருவார். அது கர்த்தருக்கு எளிதான ஒரு காரியம். ஆனால் நமக்கு முன்பதாக முதலாவது திறக்கிற இந்த வாசலை நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாம். இன்னும் கூட உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு கூற முடியும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இங்க என்ன நடக்குது? பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறாரு. அவரை யாரு? கர்த்தருடைய தேவ தூதன் என்ன செய்கிறார்? விடுதலை பண்ணுகிறார். அவரை விடுதலை பண்ணும் பொழுது 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்த பின்பதாக ஒரு இரும்பு கதவு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அது தானாக திறக்கப்பட்டதாம். இப்போ அந்த சிறைச்சாலையிலிருந்து பேதுரு வெளியில வருவதற்கு என்ன திறக்கப்பட வேண்டும்? அந்த இரும்பு கதவு திறக்கப்பட வேண்டும்.